எல்லாரும் சொல்லுவாங்க இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா ஹெல்த்துக்கு நல்லதுன்னு. அப்ப ஃப்ரூட் சாப்பிடலாம் ஃப்ரூட்ஸ்க்கு நல்லது. அதனால தான் நானும் சொல்றேன் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க. அதுவும் நான் சொல்ற மாதிரி வித்தியாசமான ஃப்ரூட்ஸ் தேடி பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. உங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அப்படி நம்ம லிஸ்ட்ல மூணாவது இருக்கிற அந்த வித்தியாசமான ஃப்ரூட் என்னதுன்னா புத்தரோட கை. எது புத்தரோட கையா? புத்தரோட கைன்னு சொன்னதுமே நீங்க புத்தரோட கையை நினைக்க வேணாம். ஏன்னா இது ஒரு பழம். பழமா? புத்தாஸ் ஹேண்ட் அப்படி என்று அழைக்கப்படுகிற இந்த பழம் ஒரு எலுமிச்சம்பழத்தோட குடும்பத்தை சேர்ந்தது. என்னதான் இது ஒரு லெமன் குடும்பத்தை சேர்ந்தாலும் லெமன் புளிக்கிற மாதிரி இது புளிக்காது. சாப்பிடுறதுக்கே அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும். பட் சேம் அதே சிட்ரிக் ஆசிட் தான் இதுலயும் இருக்கு. இந்த பழத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னா ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், ஆஸ்துமா, ஏன் சளியை கூட நிக்கிறோம். அது மட்டும் இல்லாம இது பாக்குறதுக்கு புத்தரை வணங்கக்கூடிய கைகள் மாதிரி இருக்கிறதுனால இந்த பழத்தை சாப்பிட்டா நீண்ட நாள் உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லி சைனீஸ் மத்தியில ஒரு சின்ன ஐதீகம். உங்களுக்கு இது நம்பிக்கை இருந்துச்சுன்னா இதை வாங்கி சாப்பிட்டு 100 நாள் வாழுங்க. நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது இருக்கிற அந்த வித்தியாசமான ஃப்ரூட் என்னதுன்னா ஹார்ன் மெலன். அதாவது தமிழ்ல சொல்லணும்னா கொம்பு முலாம்பழம். இந்த பழம் பாக்குறதுக்கு வெளியே ஏதோ கொம்பு கொம்பா நீட்டி இருக்க மாதிரி இருக்கும். பட் உள்ள அறுத்து பாத்தீங்கன்னா அப்படி ஜெல்லி மாதிரி இருக்கிற இந்த ஃபிளஸ் சாப்பிட அப்படியே வாழைப்பழம், வெள்ளரிக்காய், தண்ணி பழம் இந்த 3 பழத்தையும் கலந்து சாப்பிட்ட மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த பழத்துல அப்படி என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா இதுல வைட்டமின் ஏ அண்ட் சி அதிகமா இருக்கு. இதனால சர்க்கரை நோய், இதய நோய், ஏன் கேன்சரை கூட தடுக்கிறதுக்கான ஒரு எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புக்கு இந்த ஹார்ன் மெலன் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இதுல துத்தநாகமும் லூட்டினும் அதிகமா இருக்கிறதுனால இந்த பிரச்சனை உள்ளவங்க மட்டும் இல்லாம எல்லாருமே கண்டிப்பா சாப்பிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹெல்தியான ஃப்ரூட். நம்ம லிஸ்ட்ல ஒன்னாவது இருக்கிற அந்த வித்தியாசமான ஃப்ரூட்டை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க 10th இல்ல +2 எடுத்த மார்க்கை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எடுத்த அதே மார்க்கை இன்னொருத்தர் எடுத்திருந்தாருன்னா அந்த மார்க்குக்கு போய் நீங்க ரிப்ளை பண்ணுங்க. பாப்போம் எத்தனை பேர் ஒரே மார்க் எடுத்துக்கீங்கன்னு. இப்போ நம்ம லிஸ்ட்ல ஒன்னாவது இருக்கிற அந்த வித்தியாசமான ஃப்ரூட் என்னதுன்னா ஸ்னேக் ஃப்ரூட். அதாவது சலாக் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஃப்ரூட் பாக்குறதுக்கு பாம்போட தோல் மாதிரி இருக்கிற அந்த லேயர்னால இத ஸ்னேக் ஃப்ரூட் அப்படின்னு இந்தோனேசியால அழைச்சிட்டு வராங்க. இந்த ஸ்னேக் ஃப்ரூட்டை நீங்க உரிச்சு பார்க்கும்போது உள்ள பாத்தீங்கன்னா பூண்டு மாதிரியே தோற்றம் அளிக்கும். ஆனா இது வந்து ஒரு பனமரத்தோட ஃபேமிலில இருந்து வந்திருக்கு. இந்த ஃப்ரூட்டோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா இதுல பெக்டின் அடுத்து பொட்டாசியம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம நினைவாற்றல அதிகப்படுத்துறதுக்கான ஒரு சக்தி இது கொடுக்குது. அது மட்டும் இல்லாம நமக்கு சிறுநீரகத்துல கற்கள் அதிகமா இருந்தா அதை இது கிளீன் பண்ணுது. கூடவே கண் பார்வையையும் தெளிவுபடுத்துது. இப்போ நான் சொன்ன 3 ஃப்ரூட்ஸ்ல எந்த ஃப்ரூட்ஸ் நீங்க வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.